டே 17 ஸ்கூல் பிக்கப் வீடியோ பார்க்கலாமா? எப்பயும் போல் வந்து நம்ம செல்லக்குட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு எப்பயும் போல் நடராஜா தான் பாப்பாவை நடந்தே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருக்கும். நானும் அவளும் வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் கையை பிடிச்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த டைமே வந்து நடந்து வர்றது வந்து ஒரு 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 ஹாப்பியான ஃபீலிங்காக வந்து இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ வந்து அம்மா அப்பா பிக்கப் பண்ணதை போய் நம்ம பிள்ளையை வந்து நம்ம பிக்கப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். பயங்கரமாக ஸ்டோரி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரியே வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே வந்து பாப்பா வந்து குளிச்சிருவா. அவள்கிட்ட இருக்க ஒரு குட் ஹாபிட் என்னன்னா, எத்தனை டைம் ஒரு நாளைக்கு குளிக்க சொன்னாலும் குளிச்சிருவா. குளிச்சுட்டு ஸ்நாக்ஸ் டைம் தான். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டா. செம்ம வெயில் எங்கள் ஊர் பக்கம். அதனால் காலையிலேயே அவங்க அப்பா வந்து நொங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நொங்கை வந்து அந்த தோலோடு வந்து சாப்பிட்டா தான் நல்லா துவர்ப்பாக இருக்கும். ஆனால் வந்து நான் எப்படி சாப்பிட மாட்டானோ அதே மாதிரி என் பொண்ணும் சாப்பிட மாட்டா. ஸோ அங்கங்கே இருந்து நம்ம கொடுத்தா கூட அதையுமே கரெக்டாக அதை மட்டும் கடிச்சு துப்பிடுவா. பேலன்ஸ் ஓகே, இப்போ குழந்தை தானே நொங்கு மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட வச்சா. அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டே வந்து நொங்கு தான். எப்போ வந்தாலுமே நொங்கு வந்து மொத்த பாக்கெட்டோட அவள் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாள். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக கடிச்சிக்கிட்டு இருந்தா. அம்மா 1, அம்மா 2, அம்மா 3 அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே விளாட்டு தான். ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நமக்குலாம் வந்து அந்த டைம் மறுபடியும் வராதாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பப்பாயா வந்து இருந்துச்சு. இந்த சீட்ஸோட பப்பாயா பார்க்குறதே வந்து ஒரு அதிசய பொருள் மாதிரி இருக்குது இப்போல்லாம். அதனால் வந்து பப்பாயை வச்சு விளாண்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதை முடிச்சுட்டு என்னதுங்க ஹோம்ஒர்க் தான். ஏன்னா வந்து மேடமுக்கு வந்து அப்பயே தூக்கம் வந்துருச்சு. நான் வீடியோ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கப்பே வந்து ஈவினிங் வந்து 5:30 to 6 தான். அப்பயே வந்து தூக்கம் வந்துருச்சு. ஆனாலும் ஓகே, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்குடா, இல்லைனா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவதி விதியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ண வச்சேன் நான். அவளே எப்பயும் போல் அழகு போல் பண்ணிட்டா. ஆக்சுவலாக வந்து இது இங்கிலீஷில் வந்து லெட்டர் பியை கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த பிரிஞ்சாலுக்கு வந்து லாவெண்டர் கலர் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது மேக்ஸ் ஹோம்ஒர்க் வந்து நம்பர் 2 வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த 2க்கு மட்டும் வந்து கலர் பண்ணணும். அதையுமே வந்து இந்தான்னு சொல்லிட்டு தூக்கத்தோடையே வந்து உட்காந்து பண்ணி முடிச்சிட்டா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹனியை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.